ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியும் நம்ம வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 10 கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம என்ன பண்ணிட்டு பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறோம். ஸோ இதை 10 கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம டெய்லி என்ன பண்ணிடணும், அப்டேட் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகேவா? ஸோ சைட் பை சைடாக பார்த்துட்டே வந்துருங்க. இது நம்மளுக்கு ஒரு வேலையாகவே தெரியாது. ஓகேவா? இல்லைன்னா நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது மாட்டிக்குவோம். கரண்ட் அஃபேர்ஸ் 25 கொஸ்டின்ஸ் கேட்பான். ஓகே, மேக்ஸில் 25 கொஷின்ஸு. ஸோ ரெண்டையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 50 கொஷின்ஸு. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் டைம் இதுக்கு தனியாகவே ஸ்பெண்ட் பண்ணாமல் டெய்லி நீங்கள் படிக்கும்போது இதை சைடில் கண்டிப்பாக ஒரு ½ அன் ஹவர் ஒதுக்குனீங்கன்னா போதும். ரெண்டுக்கும் 50 மார்க்ஸ் நம்ம சைட் பை சைடாக ரெடி ஆகிட்டே வந்துடலாம். அதுக்காக தான் நான் சைடில் இது ரெண்டையும் நான் கொடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கிறேன். ஓகேவா? அதனால் இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஓகே ஒரு 10 to 12 மினிட்ஸ் தான் கண்டிப்பாக வரும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட. ஓகேவா? ஸோ கொஷின் இங்கே இருக்கும், உள்ளார இதுக்கு தேவையான எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டாக பேசிட்டு வருவேன். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ஃபஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். இந்திய விமானப்படை தினம். ஓகேவா? இந்திய விமானப்படை தினம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 8. ஓகேவா? ஸோ அக்டோபர் 8 எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா இந்திய விமானப்படை அப்படின்னு சொல்லி பேர் எப்போ வச்சாங்கன்னா 1930 வச்சாங்க. இந்திய விமானப்படை அப்படின்னு சொல்லிட்டு நேம் எப்போ வச்சாங்க? 1930 வச்சாங்க. இந்த விமானப்படை தினத்தை ஃபஸ்ட்டு எப்போ சொன்னாங்க, எப்போ செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1932 அக்டோபர் 8. ஓகேவா? ஸோ இந்த 1932 அக்டோபர் 8 அன்றைக்கி தான் என்னது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இந்த வருஷம் கொண்டாடுற இப்போ நேற்று என்ன பண்ணாங்க, இதை கொண்டாடினாங்க. அக்டோபர் 8 கொண்டாடினாங்க. இது பார்த்திங்கன்னா 88th. ஓகேவா? ஸோ 88வது விமானப்படை தினமாக இதை என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொண்டாடி இருக்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா விமானப்படை என பெயர் வச்சது 1930. இந்த விமானப்படை தினத்தை முதல்ல கொண்டாட பண்ணது எப்போ? 1932 அக்டோபர் 8 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ நேற்று கொண்டாடின இந்த விமானப்படை தினம் பார்த்திங்கன்னா 88வது விமானப்படை தினம். ஓகேவா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இந்த விமானப்படையை என்ன பண்ணிட்டாங்க, இப்போ முப்படையாக மாற்றிட்டாங்க விமானப்படை. ஓகேவா? ஸோ தரைப்படை, கப்பல் படை, ஸோ இது எல்லாத்தையுமே மூணையும் என்ன பண்ணிட்டாங்க, ஒன்றா இணைச்சி முப்படைகளாக என்ன பண்ணிட்டாங்க. ஸோ அந்த முப்படைகளின் தளபதி இப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா பிபின் ராவத். கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? ஸோ அந்த முப்படைகளின் தளபதி யார், முதல் தளபதினு கேட்டாலும் சரி, யாருன்னா பிபின் ராவத்து. இந்த முப்படைகளின் தலைமை தளபதி யாருன்னு கேட்டால் ஜனாதிபதி, குடியரசுத் தலைவர், பிரசிடெண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திங்கன்னா உலக அஞ்சல் தினம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா டேஸில் கண்டிப்பாக கேட்கக்கூடியது. உலக அஞ்சல் தினம் நம்ம கொண்டாடுறது எப்போன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஸோ அக்டோபர் 9. ஓகேவா? ஸோ என்னதுன்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் 9 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ தினம், உலக அஞ்சல் தினம்னா பார்த்திங்கன்னா அக்டோபர் 9. இதே பார்த்திங்கன்னா உலக அஞ்சல் வாரம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்ன பண்ணோம், அக்டோபர் 9 to அக்டோபர் 15. ஓகேவா? அக்டோபர் 9 to அக்டோபர் 15. ஓகேவா? ஸோ இது எதுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னது போஸ்ட்டு, அதாவது அஞ்சல்னு ஒன்று இருக்குது, அதை கண்டிப்பாக மக்கள்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அதை நினைவுபடுத்துறதுக்கோசம் தான் என்ன பண்ணுறாங்க, இந்த அஞ்சல் தினத்தை ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுறாங்க, கொண்டாடுறாங்க. ஓகேவா? ஸோ அக்டோபர் 9 தான் பார்த்திங்கன்னா உலக அஞ்சல் தினம். அது வாரம்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக 7 நாள் சொல்லணும். அப்போ என்ன பண்ணலாம், அக்டோபர் 9 to அக்டோபர் 15 தான் உலக அஞ்சல் வாரம். ஓகேவா? ஸோ வேறு ஒன்றும் கிடையாது. அது பார்த்திங்கன்னா அடுத்த சம்ம அடுத்த கொஷனில் நான் சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? ஸோ அக்டோபர் 9 to அக்டோபர் 15 அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேசிய அஞ்சல் வாரம். அந்த இந்தியாவில் கொண்டாடக்கூடிய தேசிய அஞ்சல் வாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 9 to 15. உலக அஞ்சல் தினம் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா அக்டோபர் 9. ஸோ இதுதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது. இதை பார்த்துக்கோங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர். சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இலக்கியத்துக்கான நோபல் ப்ரைஸ். இந்த நோபல் ப்ரைஸ்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நேற்று பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கான நோபல் ப்ரைஸை பார்த்தோம். ஓகேவா? ஸோ அமெரிக்கா அண்டு ஜெர்மனி சேர்ந்த 2 பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஜெனட்டிக் டிஸார்டரில் பார்த்திங்கன்னா ரிசர்ச் பண்ணதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருந்தாங்க. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா இலக்கியத்திற்கான, ஓகேவா? ஸோ இலக்கியம், லிட்ரேச்சர், ஓகேவா, இலக்கியத்திற்கான நோபல் பரிசு யாருக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 2020க்கு ஸோ லூசி க்ளோக் யாருக்கு கொடுத்துருக்குறாங்க, லூசி க்ளோக் அப்படிங்கிறவருக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவர் பார்த்திங்கன்னா அமெரிக்காவை சார்ந்தவர். ஓகேவா? இவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்தவர். ஓகேவா? ஸோ இவருக்கு பார்த்திங்கன்னா என்ன நூலுக்கு அதை கொடுத்துருக்குறாங்கன்னா த வைட் ஐரிஸ்
த ஒயிட் ஐரிஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு நூல் என்ன பண்ணியிருக்கிறாரு, எழுதியிருக்கிறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப புகழ்ச்சி ஆயிடுச்சு இந்த நூல் மூலமாக. ஓகேவா. ஸோ இந்த நூலுக்கு தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, 2020க்கான இலக்கியத்திற்கான நோபல் ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இவருக்கு கொடுத்துருக்குறாங்க, லூசி க்ளூக்கு. ஓகேவா. அவர் எழுதின இந்த புக் என்னென்னு பார்த்தீங்கன்னா த ஒயிட் ஐரிஸ். ஓகேவா. த ஒயிட் ஐரிஸ் அப்படிங்கிறது தான். ஓகேவா. இதுதான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, எல்லாத்தையும் பீட் பண்ணிட்டு இந்த 2020க்கான நோபல் ப்ரைஸை அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்குது. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் இன்னொன்று நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, இந்த லூசி க்ளூக் வந்து பார்த்திங்கன்னா 16வது பெண். ஓகேவா. ஸோ இலக்கியத்திற்கான நோபல் ப்ரைஸ் வாங்கக்கூடிய பெண்கள் நிறையா பேர் வாங்கியிருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து 16வது பெண். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 16வது பெண் அப்படிங்கிறது இதில் குறிப்பிடத்தக்கது. ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 25 லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தைய தட்டான் பூச்சியின் புதைப்படிமம் எங்கு கிடைத்துள்ளது? ஸோ வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா என்னது, ஸோ அகலாய்வு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வேணும். அது வந்து ஒரு டைட்டிலாகவே யூனிட் 8ல் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் அது ரிலேட்டடானது. ஓகேவா. அதனால் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ அப்போ 25 லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தைய தட்டான் பூச்சியின் புதை படிமம் எங்கே கிடச்சிருக்குன்னா இந்தியாவில் தான் கிடச்சிருக்குது. ஓகேவா. இந்தியாவில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டில் கிடச்சிருக்குது. ஓகேவா. ஸோ எங்கே கிடச்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டில். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஜார்க்கண்டில் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது யார் கண்டுபிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா WB, அதாவது வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்தினுடைய. ஓகேவா. ஸோ 4 ரிசர்ச். ஓகேவா. 4 அந்த ஆராய்ச்சியாளர்கள் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ இந்த டீம் 4 பேர் இருக்கிறாங்க. அந்த டீமினுடைய லீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மஹாசின் அலிகான். ஓகேவா. மஹாசின் அலிகான் அப்படிங்கிறவர், அவர் தலைமையில் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவங்க இவங்க 4 பேரும். இங்கே போய் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஜார்க்கண்டில் போய் என்ன பண்ணியிருக்கிறாங்க, வருஷக்கணக்கில் ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. ரிசர்ச் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, இந்த 25 லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தைய தட்டான் பூச்சியின் புதைப்படிமம் என்ன பண்ணிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. ரைட்டா. ஸோ இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் தட்டான் பூச்சியின் புதைப்படிமங்கிறது தான் முதல் படிமம் என்னது, இது தான். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. கண்டுபிடிச்ச 4 பேர் கொண்ட ஒரு ஆராய்ச்சிக்குள்ளே அதனுடைய தலைவர் யார், மஹாசின் அலிகான். ஓகேவா. ஸோ ஒரு வருஷமாக ரிசர்ச் பண்ணாங்க. அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஜார்க்கண்டில் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்தியாவில் என்னது, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் என்ன பண்ணிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சவங்க வந்து பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவங்க. அதனுடைய தலைவர் வந்து பார்த்திங்கன்னா மஹாசின் அலிகான். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி நடப்பு நிதியாண்டில் எவ்வளவு சதவீதம் பின்னடைவை சந்திக்க என உலக வங்கி தெரிவித்துள்ளது. ஸோ யார் சொல்லியிருக்கிறாங்க, ரிப்போர்ட் கொடுத்ததாரு உலக வங்கி. ஓகேவா. எவ்வளவு குறையும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ 9.6. ஓகேவா. 9.6% குறையும். அந்த குறையிறது தான் என்னது, அந்த மைனஸ்ங்கிற சிம்பிள். ஸோ -9.6% அப்படிங்கிற அளவுக்கு என்ன பண்ணுமா, நம்மளுடைய இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி என்ன பண்ணுவோம், இந்த நிதியாண்டில் என்னது குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா. ஸோ எப்பயும் நிதியாண்டு எதில் ஸ்டார்ட் ஆகும், மார்ச். ஓகேவா. ஸோ எதில் ஸ்டார்ட் ஆகும், மார்ச்சில் தான் ஸ்டார்ட் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எவ்வளோ குறையுன்னு சொல்லி உலக வங்கி சொல்லியிருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் -9.6. ஓகேவா. ஸோ இதனுடைய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கொரோனா இஷ்யூ தான். ஓகேவா. இதனால் எந்தவித பிஸ்னஸ் என்ன பண்ண முடியல, ஸோ பழைய மாரி இயல்பாக நடக்க முடியல. ஸோ இப்போ தான் என்ன இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அப்டேட் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கிறாங்க, நார்மல் நிலைக்கு வரலாம் இந்த பொருளாதாரனுடைய வீழ்ச்சியாக தான் இருக்கும். ஸோ அது எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா -9.6% வரலும் இந்தியாவில் இருக்கும். ஓகேவா. இருந்தாலும் 2021 என்ன ஆயிரும், அது மீண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லியும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நாட்டிலேயே முதல் முறையாக விவசாயிகளுக்கான நல வாரியம். ஓகேவா. விவசாயிகளுக்கான நல வாரியம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து கேரளா. ஸோ ஓகேவா. பினராயி விஜயன் அந்த சிஎம் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஸோ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ நாட்டிலேயே முதல் முறையாக விவசாயிகளுக்கான நல வாரியம் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் அமைச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த நல வாரியம் அதனுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கேரளா கரக்ஷா சேம வாரியம். ஓகேவா. சேம நல வாரியம். ஓகேவா. சேம நல வாரியம். ஓகேவா. ஸோ கேரளா கரக்ஷா சேம நல வாரியம் அப்படிங்கிறது தான் அந்த நல வாரியத்தினுடைய பேர். ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா கேரளா அரசு ஸ்டார்ட் பண்ணியிருக்குது. ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா கேரளா விவசாயிகளுக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா கேரளா அரசு சார்பாக 250 ரூபா ஒதுக்குறாங்க.
ஒரு விவசாயிக்கு என்ன பண்ணுறாங்க, கேரளா அரசு சார்பாக எவ்வளோ பண்ணுறாங்க, ஒரு விவசாயிக்கு 250 ரூபா என்ன பண்ணுறாங்க, ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, அவங்க என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க, ஒதுக்குறாங்க. ஸோ அதுதான் இந்த கேரளா கரக்ஸா என்னது சேம்பு நல வாரியம் அப்படிங்கிற அந்த திட்டத்தினுடைய பிளான். ₹250 பெர் மந்த் வந்து பார்த்திங்கன்னா கேரளா அரசு வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு வழங்குறாங்க. ஸோ இதனுடைய முதல் தலைவராக யாருன்னு பார்த்திங்கன்னா ராஜேந்திரன். ஓகேவா, ஸோ ராஜேந்திரன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதனுடைய முதல் தலைவராக இந்த கேரளா அரசு என்ன பண்ணியிருக்குது, அப்பாயின்ட் பண்ணியிருக்குது. வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே இதுதான் இதில் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேவா. அடுத்த இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர். மாநில ஜவுளித்துறை அமைச்சகம் எதற்கான முதல் சின்னத்தை வெளியிட்டது? ஓகேவா. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பருத்தி. ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா இதை இந்திய அளவுலேயே, ஓகேவா, ஸோ மாநிலமும் கிடையாது, இந்திய அளவுலேயே இது வந்து பார்த்திங்கன்னா ஜவுளித்துறை அமைச்சகம் எதற்கான முதல் சின்னத்தை வெளியிடுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பருத்தி. ஓகேவா, ஸோ இந்திய அளவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலையும் சரி உலக அளவுலேயும் சொல்லி நம்பர் 1 பருத்தி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி பருத்தி. ஓகேவா, ஸோ இது கஸ்தூரி பருத்தி அப்படிங்கிறது தான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1. ஓகேவா, ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜவுளித்துறை அமைச்சகம், அதாவது அந்த அமைச்சர் ஸ்மிருதி ராணி அப்படிங்கிறவங்க தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த சின்னத்தை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஓகேவா, இந்த சின்னத்தை வெளியிட்டவங்க யார், ஸ்மிருதி ராணி. ஸோ கஸ்தூரி பருத்தி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயும் நம்பர் 1, உலக லெவல்லையும் என்னது ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஓகேவா, ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்த பருத்தி உற்பத்தியில் வந்து பார்த்திங்கன்னா 2வது இடத்துல இருக்குது. உலக லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பருத்தி உற்பத்தியில் என்னது 2வது இடத்துல இருக்குது. எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா உலக அளவில் பார்த்திங்கன்னா 5%, 100க்கு 5% பருத்தி யார் உற்பத்தி பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்தியா தான் உற்பத்தி பண்ணுது. ஸோ அப்புறம் 5% உற்பத்தியுடன் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது, உலக அளவில் 2வது இடத்துல இருக்குது. ஸோ இதையே வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டினாக கேட்பாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஸோ கஸ்தூரி பருத்தி அப்படிங்கிறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபேமஸ். இது உலக அளவில் வணிக லெவலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உலக அளவில் இது தான் பார்த்திங்கன்னா ஃபேமஸ்ஸு. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா பருத்தி உற்பத்தியில் 2வது இடத்துல இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 5% அளவுக்கு என்ன பண்ணுது, வருஷத்துக்கு உற்பத்தி பண்ணுது. அது வந்து உற்பத்தியினுடைய அளவு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 6 மில்லியன் டன்ஸ். ஓகேவா, ஸோ 6 மில்லியன் டன்ஸ் அளவுக்கு என்ன பண்ணுது, ஒவ்வொரு வருஷமும் உற்பத்தி செய்யுது. ஸோ இந்த உற்பத்தியின் மூலமாக எத்தனாவது இடத்துல இருக்குது, 2வது இடத்துல இருக்குது. உலக உற்பத்தியில் 5% அளவுக்கு இந்தியா என்ன பண்ணுது, உற்பத்தி பண்ணுது. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவின் முதல் வணிக கிரிப்டோ கரன்சி. ஓகே, ஸோ வணிக பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் கரன்சி கிரிப்டோ கரன்சி வந்து பார்த்திங்கன்னா டிஜிட் எக்ஸ். ஓகேவா, ஸோ அதனுடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஜிட் எக்ஸ் கிரிப்டோ கரன்சி. டிஜிட் எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் வணிக கரன்சி என்ன பண்ணியிருக்கிறாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் பண்ணுறதுனால இதனுடைய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஆன்லைனில் பண்ணுறதுனால, டிஜிட் அப்படின்னா ஆன்லைனில் பண்ணுறதுனால அந்த ட்ரேடர்ஸ், ஓகேவா, ஸோ அந்த வணிகர்களுக்கு இடையே வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படைத்தன்மை இருக்கணும். ஓகேவா, அந்த பொருளினுடைய எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களுக்கு வெளிப்படையாக வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்லர் டு பையருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சிடணும். ஓகேவா, ஸோ அல்லது அவங்க வந்து பார்த்திங்கன்னா வாங்குறவங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு தான் வாங்கணும். ஓகேவா, அந்த வெளிப்படைத்தன்மை வந்து அந்த பொருளில் இருக்கணும். ஓகேவா, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வணிகர்களுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை தன்மையும் இருக்கணும். ஓகேவா, ஸோ ஒருத்தர் நம்பி தான் அந்த பொருளை வாங்கணும். ஓகேவா, ஸோ வாங்கும்போது அந்த பொருளினுடைய ஃபுல் டீட்டெயில்ஸும் சொல்லி தான் கொடுக்கணும், தெரிஞ்சுக்கிட்டு தான் வாங்கணும். அப்படிங்கிறது அந்த நோக்கத்துக்காக தான் என்னது வெளிப்படைத்தன்மை மற்றும் என்னது நம்பிக்கை. ஸோ வணிகர்களுக்கு இடையான நம்பிக்கை, இது ரெண்டையும் வந்து இந்த சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வணிக கிரிப்டோ கரன்சியினுடைய முதல் நோக்கம். ஓகேவா, ஸோ அந்த கிரிப்டோ கரன்சியினுடைய இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா வணிகம் கிரிப்டோ கரன்சி முதல் கரன்சி பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஜிட் எக்ஸ். ஓகேவா, ஸோ வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் வேர்டு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, த லாஸ்ட் கொஸ்டின் இஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒளியின் வேகத்தை விட 8 மடங்கு அதிவேக ஏவுகணை சோதனை நடத்திய நாடு. ஓகேவா, ஸோ ஒளியின் வேகத்தை விட, ஓகேவா, ஸோ இந்த ஒளி, ஓகேவா, வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒளி ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒளி அப்படின்னா என்னது, சவுண்டு. ஓகேவா, இந்த ஒளினா என்னது, சவுண்டு. இந்த ஒளி தான் என்னது, லைட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட்டு, இந்த அளவுக்குலாம் செயல்பட முடியாது. ஓகேவா, நீங்கள் அதை நினச்சிக்காதீங்க. ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு, இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ அதை இந்த ஒளியோட கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க, சவுண்டோட கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ லைட்டோட கிடையாது. ஓகேவா, அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, சரி, அப்போ அந்த ஒளியின் வேகத்தை விட 8 மடங்கு அதிக வேக
ஏவுகணை சோதனை நடத்தி நாடு வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா. இந்தமாரி வேலையெல்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ ரஷ்யா தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா கடல்லேருந்து அந்த சோதனை பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ கடல்லேருந்து செலுத்தப்பட்ட முதல் ஏவுகணை இதுதான். அந்த ஏவுகணை பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா ஹைபர்சோனிக் ஓகேவா, சிர்கான். ஓகேவா. ஸோ ஹைபர்சோனிக் சிர்கான் அப்படிங்கிற ஏவுகணை என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஸோ கடல்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக் கடல்லேருந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஸோ செலுத்தியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என்னது 450 கிலோமீட்டர் தூரம் போய் என்ன பண்ணியிருக்குது, துல்லியமாக தாக்கியிருக்குது. ஸோ 450 கிலோமீட்டர் தூரம் போய் செலுத்தின இடத்துல இருந்து ஓகேவா டார்கெட் எங்கே போயிருக்குது, 450 கிலோமீட்டர் தூரத்தில் போய் அதை என்ன பண்ணியிருக்குது, டார்கெட்டை அடிச்சிருக்குது. ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கடல்லேருந்து செலுத்தி துல்லியமாக போய் டார்கெட் அடித்த முதல் ஏவுகணை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏவுகணை தான். அதனுடைய பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா ஹைபர்சோனிக் சிர்கான். ஓகேவா. ஹைபர்சோனிக் சிர்கான் அப்படிங்கிற ஏவுகணை தான். இதை வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, விட்டுருக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ரெக்கார்டு. ஒளியின் வேகத்தை விட 8 மடங்கு வேகத்தில் போய் என்ன பண்ணியிருக்கிறாரு, வேகத்தில் போய் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த டார்கெட்டை அடித்து சாதனை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிச்சு. ஸோ உட்காந்து பார்த்துக்கோங்க. சைட் பை சைடாக என்ன பண்ணியிருக்காங்க, கரண்ட் அஃபேர்ஸ் மேக்ஸிமம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ 50 கொஸ்டின்ஸ் நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக கவர் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். இதில் நீங்கள் டவுட்டும் என்ன பண்ணிக்கலாம், என்கிட்ட கேட்டு வந்துட்டு இருக்கலாம். கண்டிப்பாக நான் டவுட்டு என்ன பண்ணிடுவேன், நான் க்ளியர் பண்ணிட்டு வந்துடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே உட்காந்து பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.